முகைய பாரு, சைட் அடிக்கிற முகரையே. பொம்பளைங்களை முன்ன பின்ன பார்த்தானா இல்லையா தெரியல. ஓடி போயிட்டு அந்த பக்கம். இது என்ன செஞ்சுட்டு இப்படி பலாருன்னு அலையறீங்க? அறியாம என்னையா செய்யுது? சும்மா நின்றுகிட்டு இருக்கிறவங்கள பார்த்து கண்ணு அடிக்கிற. என் புருஷகிட்ட சொன்னேன், கைய காலை எடுத்துட்டு வர ஜாக்கிரதை. மூஞ்சும் முகரியும் கடை ஒரு கேடு எனக்கு. யார் அந்த பாப்பா? என்னப்பையா, அது பாப்பா இல்ல, பீப்பா. அத பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது. சரி முதலாளி, அந்த அம்மா எதுக்கு உன்னை அரைஞ்சிச்சு? சும்மா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நான் பாக்கும்போது இந்த காத்துல என் கண்ணுல தூது விழுந்துச்சு. அதை நான் தொடச்சு விட்டேன். அதுக்கு அந்த பொம்பளை நான் கண்ணு தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பலாருன்னு அடிச்சிட்டு போறாடா. அப்படியா? பின்ன என்ன பார்த்தா அந்த பொம்பளைய சைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மூஞ்சி அதுக்கு ஆகுமா சொல்லு பார்க்கலாம். அது என்னவோ வாஸ்தவம் தான். என்ன செய்யுது? கரெக்டா நீங்க பாக்கவும் கண்ணு தொடைக்கும் கண்ணு தான் அடிக்கிறீங்கன்னு அந்த பொம்பளை நினைச்சிருச்சு. சரி விடுங்க, அரை வாங்குறதுன்னு உங்களுக்கு புதுசா? சின்னப்பையா, நீயே உன் முதலாளி பார்த்து கலாய்க்கலாமாடா? சரி விடுங்க முதலாளி. காலகாலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா இந்த மாதிரி போற வர பொம்பளைங்க கிட்ட எல்லாம் அரை வாங்கியிருப்பீங்களா? நானும் என்ன பண்ணிட்டு சின்னப்பையா, நானும் பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒண்ணு கூட அமைய மாட்டேங்குதே. என் முக லட்சணம் அப்படி. முதலாளி, இந்த விஷயத்தை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பாக்க நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? பாதி அஜித் பாதி விஜய் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா வேற யாருக்கு பொண்ணு கிடைக்கும்? உங்களுக்கு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன். நான் பொண்ணு பார்க்க முதலாளி. அப்படி போடு. பாதி அஜித் பாதி விஜய். சின்னப்பையா, நீயே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கவலை? நடு பொண்ணு பார்க்கலாம்.